இல்லையா? அப்படிதானே? அந்த நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் மத்தவங்க. ஜாயின் பண்ணல சார். நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குது. ரைட். இந்த பாடல் பார்த்தோம் தானே நாங்க மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஊத அது பார்த்தோம் தானே போன கிளாஸ்ல. நான் ஜாயின் ஆகல. ரைட், அது பார்த்தோமா? அதுல கேள்வி எல்லாம் நான் அனுப்பி இருக்கிறேன், சென்ட் பண்ணிருக்கிறேன் நினைக்கிறேன். நான் ரீசென்ட் பண்றேன்னு. மத்தவங்க ஜாயின் பண்ண வரைக்கும் நான் இன்னொரு சொல்றேன் பாருங்க. இது ஆண்டாளுடைய பாடல். பல்லவர் காலத்திலையும் ஆஹ் அகம் இருந்தது. அகம்னு சொன்னா காதல் பற்றிய பாடல்கள் சங்க காலத்திலையும் இருந்தது என்றதை கூறுகின்ற ஒரு பாடல் தான் இது. இது ஆண்டாள் என்று சொல்றவ ஒரு வைணவ சமய பெரியார். அவ வைணவ கடவுளான திருமாலை திருமணம் செய்வதாக கனவு கண்டு பாடிய பாடல். நான் அந்த கேள்வியெல்லாம் ரீசென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்ரீமா நீங்களும் பார்க்கலாம், அந்த பார்க்கலாம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஊத முத்து உடை தாம நிறை தாழ்ந்த தந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் என்னை கைத்தலம் பெற்ற கனா கண்டேன் கூறினான். இன்னொருக்க பாருங்க. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஊத முத்து உடை தாமம் நிறைந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் என்னை கைத்தலம் பெற்ற கனா கண்டேன் தோழினான். ஓகே, எழுதுறீங்களா? அப்ப நீங்க இதை எழுதுங்க. அவங்க வந்தா நாங்க அடுத்த பாடலுக்கு போவோம். மற்ற 2 3 பேர் இருக்கிறாங்க, வந்தேன்னா இல்லாட்டி நீங்க இதை எழுதுங்க. ஓகே, அந்த சீமா சந்தி பிரிச்சு எழுதுங்க. ஓகே சார். பாடலை சந்தி பிரிச்சு எழுதுங்க. சீமா ஏழுமா? சார். ஹிஃபத், நாங்க இந்த பாடல் படிச்சிட்டோம் இல்லையா மகள்? அப்படியா? ஹிஃபத், ஹிஃபத் கேக்குதா? ஹிஃபத் பேசுங்க. கவரேஜ் இல்ல போல. ஹிஃபத் கேக்குதா? ஓகேயா? ஓ சார், ஓகே. இந்த பாடல் படிச்சுட்டு தானே நாங்க போன கிளாஸ்ல. ஓ சார். ரைட், ஓகே. அப்ப இதுல ஒர்க் எல்லாம் செஞ்சிட்டீங்களா ஹிஃபத்? ஓ சார். ஒர்க் வாசிங்களே. மதுசூதன் என்பதன் பொருள் யாது? மது எனும் அரக்கனை கொண்டவன். அழித்தவன். மதுசூதன் ஓகே, சொல்லுங்க அடுத்தது. மதுசூதன் என அழைக்கப்படுபவர் யார்? ம், திருமால். ஓகே. இப்பாடல் யாரால் பாடப்பட்டது? ஆண்டாளால். ஆண்டாள். ஆண்டாளால். ஓகே.
தன்னை யார் திருமணம் செய்வதாக ம், ஆண்டாள் கனவு கண்டார். ம், மதுசூதன் ம். பிரகட்குள்ள திருமாலன். ஓகே. திருமாலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேறு பெயர் யாது? மதுசூதன். ம், திருமால் மீது ஆண்டாள் கொண்ட அன்பு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? ம். அவர் வந்து அவளை திருமணம் செய்வதாக கனவு கண்டதும், ம். அவரது மாமி மகன் தனது கையை பற்றி கொள்வதாகவும் கனவு கண்டதன் மாமி மகன் என்று கூறியதும் கையை பற்றியதாக கனவு கண்டதும். இங்கு வைணவ திருமண நடைமுறைகள் என்னன்னு கேட்டிருப்பேன். அப்படித்தானே? என்ன சொல்லுங்க. வைணவ திருமணம். மத்தளம் கொட்டப்படுவது, வரிசையாக சங்குகள் ஊதப்படுவது, முத்துடைய மாலை நிறையாக தொங்க விடப்படுவதும், பந்தலில் கீழ் மணமகள் மகள் இருவரும் கைகளை பற்றி அதனை வலம் வருவது, அமர்ந்திருத்தல். அதுக்கு பிறகு வலம் வர்றது எதன்னா வேள்வி தீய அல்லது ஓமத்தீயா அவங்க வலம் வருவாங்க. ஓகே. ரைட். அப்ப ஷீமா அந்த கேள்வி எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். ஹம்தா அதை எழுதி கொள்ளுங்க. அப்ப ஓகே, கிளியர் தானே? ரைட். அடுத்த பாடத்துக்கு நாங்க போக போறோம். சோழர் காலம். சோழர் காலம் வந்து சோழர் காலத்தில் வாழ்ந்த அரசவை புலவர்களுள் இருவரும் சோழர் காலத்தில் வாழ்ந்த அரசவை புலவர்களில் இவரும் ஒருவர். அறக்கருத்துக்களை போதிக்க உகந்த வடிவமான வெண்பாவை, அகத்திணை கருத்துக்களை சொல்வதற்கு வெண்பாவை பயன்படுத்த முடியும் என நலவெண்பா மூலம் உணர்த்தியவர் புகழேந்தி புலவர். இந்த புகழேந்தி புலவர் பற்றி ஏற்கனவே நான் கேட்டேன், தமிழ்ல படிச்சிருக்கேன். என்ன பாடல் இவருடைய ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அங்க பரணத்து உளுமுழவர் பலவின் கனியை பறித்த தன்று சங்கிட்டு ஏறிய குரங்கு இளநீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா, பொங்கருக்கு அமராவதி அளித்த கோவிய ராசகுல திலகா, வெங்கட்புரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்த அப்புரைக்கும் புலிவேலே என்ற பாடலை பாடினவர் தான் இந்த புலவர். என்ன அவரு தான் இந்த இதையும் பாடியிருக்கிறார். அப்ப முதலாவது சோழர் காலம் என்று போட்டுட்டு பிள்ளைகள் இந்த புகழேந்தி புலவர் பற்றிய இந்த கூற்றுக்களை எழுதி கொண்டிருக்கீங்களா? ஓகேயா? பேசணும். சரியா? எழுதுறீங்களா? ஓகே சார்.
ரைட். பாடலை ஒருக்கா இன்னொருக்கா சந்திப்பு வச்சு சொல்றேன், நீங்க சரியான பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் எழுத இல்லைன்னா பிள்ளைகள் பாடலை பாருங்க. உள்ளம் போய் நான் போய் உரை போய் வரி நெடும் கண் வெள்ளம் போய் வேகின்ற மென்தளிர் போல் பிள்ளை மீன் புல் அரிக்கும் நாடன் திருமடந்தை பூவாளி புல் அரிக்க சோர்ந்தாள் உயிர். எழுதலுமா? சந்தி பிரிச்சு எழுதலுமா? பேசுங்க. சந்தி பிரிச்சு எழுதலுமா? ஓகே. ஹிஃபத், ஷீமா சரி. எழுதுங்க. உள்ளம் போய் நான் போய் உரை போய் வரி நெடும் கண் வெள்ளம் போய் வேகின்ற மென்தளிர் போல் பிள்ளை மீன் புல் அரிக்கும் நாடன் திருமடந்தை பூவாளி புல்லரிக்க சோர்ந்தாள் உயிர். எழுதி கொள்ளுங்க. ரைட். ஓகேயா ஹம்தா? ஓகே மகள்? ஓகே சார். ரைட். இந்த பொருளை சொல்றேன் பாருங்க. தமயந்தி நலன் மீது கொண்ட அன்பின் காரணமாக இப்படி இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளம் போய் அவருடைய உள்ளம் அவட்ட இல்லையா, உள்ளம் முழுமையாக தன்னிடம் இல்லைன்னு சொல்றா. நான் போய், நான்டா வெட்கம், சரியா? வெட்கமும் அவட்ட இருந்து நீங்கி போயிட்டதா, சரியா? உள்ளம் இல்லாம போயிருக்கு, வெட்கம் இல்லாம போயிருக்கு. உரை போய் அவருடைய பேச்சும் வார்த்தையும் இல்லாம போயிட்டு ஒண்ணும் பேசாம இருக்கிறார். வரி நெடுங்கண்,
அதாவது வரிகளை உடைய பெரிய கண்கள் அவட வெள்ளம் போய், அதாவது நீர் நிறைந்து இருக்கிறதா, கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாவா. சரியா? அப்ப அவள் உள்ளம் அவகிட்ட இல்ல, எங்கேயோ யோசிச்சு கொண்டிருக்கிறா. வெட்கம் அவகிட்ட நீங்கி இருக்கிறது. வார்த்தைகள் பேசுறதை நிறுத்திருக்கிறா. நீண்ட பெரிய கண்கள் எல்லாம் நீர் நிறைந்து போயிருக்கிறது. வேகின்ற மென் தளிர் போல, வாடுகின்ற மென்மையான தளிர் போல அவ இருக்கிறாவா. சரியா? பிள்ளை மீன் புல்லரிக்கும் நாடன். அதாவது பிள்ளை என்று சொன்னா குஞ்சு, மீன் குஞ்சு. புல் அரிக்கும் என்று சொன்னா, புல்லண்டா பறவைகள் பிடிக்கின்ற நாட்டை உடைய மீன் குஞ்சுகளை பறவைகள் பிடிக்கின்ற நாட்டை உடைய திருமடந்தை நாடன். யார் அந்த நாடன்? தமையனுடைய அப்பா யாருன்னு தெரியுமா? வீமராசன். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. திருமடந்தை, அதாவது அந்த வீமராசனுடைய மகள் பூவாளி. அதாவது வாளி என்று சொன்னா அம்புகள். வாளி என்ற அம்பு, பூவண்டா பூவாலான 5 அம்புகளை வச்சிருப்பாரு தானே. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் மன்மதன். ஞாபகமா? என்ன அந்த 5 அம்புகளும் எவை? கிரேட் 10ல படிச்சோம். மா, முல்லை, அசோகம். சொல்லுங்க. ஞாபகம் இல்லையா? 5 அம்புகளும். பேசுங்க இல்லையே. ஞாபகம் இல்லாடி நான் சொல்றேன். இல்ல சார். அப்ப நான் தந்த நோட்ஸ்ல இல்லையான்னு பாருங்க. காப்பி இருக்குதா? கிரேட் 10 காப்பி உங்களோட பக்கத்துல. எந்த பாடல்ல அது வருது? 5 அம்புகளையும் கீழே வைத்து வணங்கினான் என்று வருது. அந்த 5 அம்புகளும் எவை என்று சொல்லியிருப்பேன். எடுங்க உங்களோட காப்பியை பெறட்டுங்க. இஃபத் காப்பி இருக்கா கையில? ஓ சார். பாருங்களே. 5 அம்புகளும் எவை என்று. எழுதி கொள்றீங்களா? சொல்றேன். மா, மா, முல்லை, அசோகம், குவளை, நீலம். Right. அப்ப அந்த 5 அம்புகளும் தாக்கியதனால, அந்த அந்த 5 அம்புகள் என்று சொல்றது அந்த காதல் உணர்வுகளை தூண்டுகின்ற அம்புகள். உள்ளரிக்க சோர்ந்தாள், அதாவது அவட உள்ளத்திலே அது அரித்து கொண்டிருக்க சோர்ந்தவளாக இருந்தாளாம், உயிர் சோர்ந்தவளாக இருந்தாளாம். இன்னொருக்க பாருங்க. உள்ளம் இல்லாமல் போயிருக்கிறது, வெட்கம் இல்லாமல் போயிருக்கிறது, பிறகு பேச முடியாமல் இருக்கிறா, அவருடைய நீண்ட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில அவ என்ன செய்யறா? யார நினைச்சு இப்படி இருக்கிறா? யார நினைச்சு இப்படி இருக்கிறா? தமயந்தி நலனை நினைச்சு இப்படி இருக்கிறா. அதாவது வாடுகின்ற தளிர் போல இருந்தாவா. சரியா? அப்ப அவ யார் இப்படி இருக்கிறான்டா, மீன் குஞ்சுகளை பறவைகள் பிடிக்கின்ற நாட்டினை உடைய வீமராசனுடைய மகள். மகள் அஹ் இந்த மன்மதனுடைய 5 அம்புகளும் அவருடைய உள்ளத்தை வருத்தியதனால் இவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறாவாம். இது நாங்க பொருள் பார்க்க நெருங்கி பார்க்கலாம். மீன் குஞ்சுகளுக்கு கொக்கு முதலிய பறவைகள் கவர்கின்ற விதர்ப்ப நாட்டு பீமனுடைய திருமகள் போன்ற தமயந்தி மன்மதனுடைய மலரம்புகள் தன் உள்ளத்தில் பாய்ந்து வருத்துவதால் தன் உள்ளம் போய், வெட்கம் போய், சோர்ந்து மென்மையான கோடுகளை உடைய நீண்ட கண்களிலிருந்து நீர் ஊற்றாக ஓட, நெருப்பில் கிடந்து வேகின்ற மெல்லிய தளிர் போல ஆவி தளர்ந்து சோர்வுற்றாள். பொருள் விளைஞ்சுதா? ஓகேயா? சொல்லுங்க, பொருள் விளைஞ்சுதா? ஓ சார். ரைட், எழுதுங்க இப்ப. பொருள் எழுதுங்க.
பொருள் எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கேள்வியில் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். உதா எழுதிட்டீங்களா? ஓகேயா உதா? சாரி ஹம்தா எழுதிட்டீங்களா? ரைட், பாருங்க. தமயந்தி நிலை எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன நாங்க விடையளிப்போம்? நலன் மீது கொண்ட அன்பின் காரணமாக தமயந்தி எப்படி இருந்தான்றதை நாங்க சொல்லலாமா? அவருடைய உள்ளம் அவற்றை இல்ல, அவர் வெட்கத்தை விட்டு இருக்கிறா, பிறகு வார்த்தைகள் இல்லாம இருக்கிறா, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில சோர்ந்து உடல் சோர்ந்து உயிர் சோர்ந்து போய் அவ இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதலாம் தானே அதுக்கு? அந்த வினாக்களை ட்ரை பண்றீங்களா? டவுட் வரக்குள்ள எனக்கு கேளு. சரியா பிள்ளை? நிறைய வினாக்கள் அனுப்பி இருக்கிறேன், டவுட் வர்ற நேரம் கேளு. சரியா? ஓகே ம். சீமா எழுதலுமா? சார் நான் எழுதுறேன்.
சரியா பிள்ளைகள்? ஓகேயா? கேள்வியில பாப்போமா? இப்ப ஓகே சார். முதலாவது கேள்வியும் விடையும் சொல்லுங்க. புகழேந்தி புலவர் தமயந்தி நிலை எவ்வாறு எடுத்துக் காட்டப்படுகிறது? என்ன தமயந்தி புகழேந்தி புலவர் என்று புகழேந்தி சொல்றது புலவர் அது கேள்வி இல்ல, அது தலைப்பு. தமயந்தியின் நிலை எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறதுன்னு தான் கேள்வி. ஓகே சார். ம். தமயந்தியின் உள்ளத்தில் மன்மதனுடைய அம்புகள் பாய்வதால் அவளது மனம் அவளிடம் இல்லாமலும் வெட்கம் மற்றும் அவளது பேச்சும் போயும் சோர்ந்து செம்மையான கோடுகளையுடைய அவளது கண்களிலிருந்து நீரோட தீயில் கிடந்து வேகின்ற மெல்லிய தளிர் போன்று சோர்ந்து காணப்படுகிறாள் என கவிஞர் கூறுகின்றதிலிருந்து நாம் தமயந்தியின் நிலையை எடுத்து காணலாம். புகழேந்தி சரி, வாசிங்க. புகழேந்தி புலவர் வாழ்ந்த காலம் யாது? சோழர் காலம். இதுல கையாளப்பட்ட அணி கேட்டிருக்கு. அணி சீமா எழுதுனீங்களா? அணி எழுதுனீங்களா? சீமா அணி எழுதுனீங்களா? சொல்லுங்க. ஓ சார். உவமானம் என்ன? வரிநெடும் உவமானம் வேகின்ற மென்தளிர். ஓகே. உவமேயம் தமயந்தி உள்ளம் பொதுத்தன்மை வாட்டமுற்று கருகுதல். வெரி குட், வெரி குட். ஹம்தா எழுதுனீங்களா? அது ஹம்தா இல்ல சார். இப்ப எழுதலுமா? ஓகே சார். ரைட். புகழேந்தி புலவர் பாடிய இலக்கியம் எது? சொல்லுங்க. நலவென்ப. நலவென்பா. ஓகே. புகழேந்தி புலவர் வாழ்ந்த காலம்? சோழர் காலம். சோழர் காலம். விதர்ப்ப நாட்டினுடைய வளம் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது? மீன் குஞ்சுகள் எனும் போது அங்குள்ள நீர் வளம் பெருகி காணப்படுவதுடன் அங்குள்ள நீர்நிலைகளில் மீன்கள் நிறைய காணப்படுவதையும் அறியலாம். மற்றும் அம்மீன்களை பிடிக்க பறவைகள் வருவதாக கூறுகின்றதிலிருந்து உயிர் பல்வகைமையான நாடு என விளங்கலாம். அந்நாட்டின் பெரும் வளமாக நீண்ட செம்மையான கோடுகளுடைய கண்களையுடைய அழகிய இளவரசி அந்நாட்டின் குளிர்மிக்க சூழ்நிலையால் காதல் வயப்பட்டு அவளையே இழந்து நிற்கிறாள். இவற்றிலிருந்து விதர்ப்ப நாட்டின் வளத்தை எடுத்து காணலாம். இப்ப இது எங்கேயோ ஒரு புக்ல இந்த மாதிரி கண்டேன் நான். அப்படியா? இல்ல இருந்தாலும் ஓகே. இல்ல சார் நான் அந்த தமிழ் பாடத்துல தனிப்பாடல்கள்ல வர அந்த ஓகே. குட் 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 குட். ரைட். அப்ப ஹம்தா ஓகேயா? ஷீமா ஓகே? அது இல்ல நான் எழுதல. எழுதிரும் தானே? அந்த விதர்ப்ப நாடு அது எழுத்துப்பிள்ளை ஒன்று இருக்கு. சின்ன இப்ப என்ன வரணும்? நாட்டு அரசன் யாரு? வீமன். வீமராசன் அல்லது வீமன். பிள்ளை மீன் என்பதன் பொருள் என்ன? குஞ்சு மீன். மீன் குஞ்சு. தமயந்தியை விட்டு நீங்கியதாக கூறப்படுபவை எவை? உள்ளம், மானம், உரை, வெட்கம். மானம் சொல்லல. உள்ளம், வெட்கம், உரை. ஓகே. தமயந்தி நலன் மீது நலனும் மத்த லான வரணும் பிள்ளைகள் எழுத்துப்பிள்ளை ஒன்று இருக்கு. நலன் மீது வாய்ஸ் டைப் பண்ணினதுனால அப்படி வந்திருக்கு. நலன் மீது கொண்ட அன்பு எவ்வாறு வெளிப்படுகிறது? அவன் நலனை நினைச்சுதான் இப்படி எல்லாம் ஆகி போயிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அப்படித்தானே? விளங்குதா? அவளை உள்ளம் போனது, அவ கண்ணீர் வடிக்கிறது, பிறகு நாணம் இல்லாம போனது, பேச்சு இல்லாம போனது எல்லாம் நலன் மீது கொண்ட அன்பு தானே? ரைட். பிள்ளை மீன் என்றால் என்ன? மீன் குஞ்சு. பூவாளி என்றால் மன்மதனது மலர் அம்புகள். ஓகேயா? நான் என்றா வெட்கம். ஓகே ஓகே பிள்ளைகள். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல அடுத்த பாடல பாப்போமா? கிளியர் ஆண்டே படிச்சது? ஓகேயா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்கும் ஸலாம்.